வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி வழி இல்லம் தீர்குளமத்தில் குவைத்திலிருந்து சகோதரர் அஹ்மது மெய்தீன் அவர்கள் ஒரு கேள்வி. அதாவது, குர்ஆன் ஓதி கொடுப்பதற்கு கூலியாக காசை பெறலாமா, அதற்கு மறுமையில் தண்டனை உண்டா அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வியை பொறுத்தவரையில் நீண்ட விளக்கம் சொல்லக்கூடிய பிரதிவாதங்கள் செய்யக்கூடிய ஒரு கேள்வி. இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். பொதுவாக இந்த குர்ஆன் ஓதி கொடுப்பதற்கு என்ன செய்யக்கூடாது, கூலி வாங்கக்கூடாது, சம்பளமாக இந்த காசு வாங்கக்கூடாது, அது புரோஹிதம் அப்படிங்கிற மாதிரியாக வசைப்பாடி என்ன செய்கிறாங்க. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய மக்கள்கிட்ட சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரியா? அப்போ வாங்குவதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நேரடியாக குர்ஆன் ஓதி கொடுப்பதற்கு மார்க்கத்தில் என்ன செய்யலாம், வாங்கலாம் என்பதற்கு இந்த ஆதாரத்தை நம்ம பார்க்க முடியாது, ஒரு சில ஆதாரங்களை தவிர. எந்த ஆதாரம் அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒருவர் என்ன செய்கிறாரு, தேள் இந்த மாதிரியான விஷயத்தில் கொட்டப்படுகிறார், விஷயத்தினால் பாதிக்கப்படுகிறார். அப்போ அவருக்கு ஓதி கொடுத்துட்டு என்ன செய்துட்டாங்க, சஹாபாக்கள் என்ன செய்தாங்க, பெருமதியாக சில பொருட்களை வாங்கினாங்க. அப்போ ரசூல்லாட்ட அதை சொன்னாங்க, இந்த செய்தி இந்த மாதிரி நாங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு. அப்போ ரசூல்லாவை அதுக்கு என்ன செய்தாங்க, அங்கீகாரம் கொடுத்தார்கள் அப்படிங்கிற செய்தியை ஹதீஸ்களில் பார்ப்போம். சரியா? அப்போ இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், வாங்கலாம் அப்படின்ட்டு ஆதாரம் சொல்கிறாங்க. சரியா? அதே நேரத்தில் இன்றைக்கி குர்ஆன் ஓதி கொடுத்தல் அப்படிங்கிறத பொறுத்தவரை, குர்ஆன் ஓதி நம்ம ஊர்களை பொறுத்தவரை சொல்கிறோம். குர்ஆன் ஓதி கொடுத்தல் மாத்திரம் அவருடைய பணிகள் அல்ல. பள்ளிவாசலில் துறவிப்பது, அந்த நேரத்துக்கு வருவது, பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான பல்வேறு வேலைகள் இருக்கிறது. சரியா? அப்போ இந்த மாதிரியான வேலைகளை செய்வதற்கு அவர்களுக்கு கூலி கொடுக்கலன்னா, ரோட்டில் போகிறவங்க யார் செய்வாங்க? ரோட்டில் போகிறவங்களாம் செய்வாங்க, துற வைப்பாங்க. ரோட்டில் போகிறவங்களாம் குர்ஆன் ஓதி கொடுப்பாங்க. அப்போ அவர்களுக்கென்று ஒரு தொழில் செய்துட்டு இல்லை செய்யலை. சிறந்தது என்ன அப்படின்னு சொன்னால், வாங்காமல் ஒரு அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு இந்த வேலையை செய்கிறது ரொம்ப சிறந்தது. ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இன்றைக்கி எல்லாத்துக்கும் இருக்கா அப்படின்னு சொன்னால் கிடையாது. சரியா? அப்போ இல்லாததுனால அவர்கள் அந்த நேரத்தை ஒதுக்கி வர்றாங்கன்னா, அந்த நேரத்துக்காக என்ன செய்கிறாங்க, அந்த சம்பளத்தையும் வாங்குகிறார்கள். அதில் தவறு இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு முறை இல்லைன்னா, பள்ளிவாசலில் தொலை வைக்கிறதெல்லாம் நிச்சயம் தலைகீழ தான் இருக்கும். பள்ளிவாசல் நிர்வாகங்கள், பள்ளிவாசலுடைய அந்த வணக்க வழிபாடுகள்லாம் ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும். அதை நம்ம பார்த்த தெரியும். அப்போ அதனால் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தான் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் அப்படிங்கிறாங்க. அப்போ நல்ல பணி தான். அப்போ அந்த நல்ல பணிக்கு ஒருவர் வாங்காமல் செய்கிறார்னா, அல்ஹம்துலில்லாஹ், அவர் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மகத்தான் அவருக்கு கூலி உண்டுங்கிறத மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் இது வாங்கவே கூடாது, இது ஹராமு அப்படின்லாம் பத்தவ கொடுக்கக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. சில பேர் அப்படிலாம் பேசிட்டு அலைகிறாங்க. மிகப்பெரிய ஒரு தவறு அது. சரியா? அப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்க, நேரத்தை ஒதுக்கி என்ன செய்கிறாங்க, வராங்க, எங்கேயோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எங்கேயோ வேறு தொழிலில் இருந்தாலும் கூட நேரத்தை ஒதுக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்க, இந்த வேலைகளை என்ன செய்கிறாங்க, சரி அதுக்கு நேரத்தை ஒதுக்குறாங்க, பஸ் அரிச்சு போட்டு வர்றாங்க, டைம் எடுத்து வர்றாங்க. அப்போ இதுக்கெல்லாம் அவர்களுக்கு யார் சம்பளம் கொடுப்பது அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய கேள்விக்குருவியாக இருக்கிறது. அப்போ அதனால் இந்த அடிப்படையில் இதை வாங்குவதற்கு மார்க்கத்தில் தடை இல்லை என்பதை சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.